நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அது நானே மறந்துட்டேன்னா பாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, எல்லாம் மறந்து போயிடுச்சு. சண்முகம், என்ன சுந்தரம் அப்படி பாக்குற? இந்த பொண்ணு யாரு? இது என் தங்கச்சி பொண்ணு அண்ணா. எங்க வீட்டு சின்ன மருமக. என் சின்ன பையனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கேன். ஐயா, நீங்க எல்லாரும் இங்க? ஓ ஏகண்ணே, நீ இவங்க எல்லாரையும் குலதெய்வம் கோயில வச்சு பாத்தியா? சண்முகம், உன் மருமக எங்களை உன் குலசாமி கோவில்ல வச்சு பார்த்ததோட மட்டுமில்ல, அங்க இருந்து குண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு எங்களை கூட்டிட்டு போனதே உன் மருமக தான். அப்படியா? ஆமா சண்முகம், உன் மருமகங்கிறதுக்காக நான் சொல்லல. உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு இவ. வேற யார்கிட்டயாவது கேட்டிருந்தா கோவிலுக்கு வழிய மட்டும் சொல்லிருப்பாங்க. ஆனா உன் மருமக எங்க கூடவே வந்து அந்த கோவில் வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போச்சு. யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் மனசும் குணமும் வரும்பா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுந்தரபாண்டி. அந்த தெய்வம் என் அண்ணத்துக்கு மட்டுமே சிறப்பா கொடுத்திருக்கிற தகுதியும் தரமும் அது. உங்க அப்பாரு சும்மாவே அந்த புடவைக்காரிய தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாரு. இந்த லட்சணத்துல இவ்வளவு பாராட்டுறதுக்குன்னு பாலி சிநேகிதர் வேற வந்துட்டாரு. இன்னும் கேட்கணுமா? இன்னைக்கு குறைஞ்சது 1 லட்சம் அன்னலட்சுமி போற்றியாவது சொல்லிடுவாரு. ஆமாமா, எனக்கும் அதான் எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. பத்திக்கிட்டு வருதா? தண்ணி ஊத்தி அணைச்சிடணும்னே, இல்லன்னா ஃபுல்லா பத்திக்கும். ஐயோ, வாய மூடுறோம். என் தம்பி எப்பவுமே இப்படித்தான், சும்மா எதையாவது விளையாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பான். காமெடி. அண்ணா, இது சுந்தரபாண்டி, என் பால்ய சிநேகிதன். இவங்க அவன் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. சின்ன வயசுல இருந்து எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்து என்னை வளர்த்தவங்க. அம்மாடி, உன் மனசுக்கும் குணத்துக்கும் நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பம்மா. இவங்க சுந்தரபாண்டியோட மனைவி. வணக்கம்மா. இது அவங்க பொண்ணு. இந்த தம்பி சுந்தரபாண்டியோட தங்கச்சி மாமன். வணக்கம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு இவ்ளோ நெருக்கமானவங்க, வேண்டப்பட்டவங்கன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே உங்க எல்லாரையும் கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நாங்க யாரு என்னன்னு தெரியாத போதே நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியும் உபகாரமும் பண்ணிருக்க. இதுக்கு நாங்க எல்லாரும் தான் உனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நான் அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணிடலையே. சரி, நான் போய் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ தானே இல்ல காஃபியா? என்ன வேணும்? அம்மா, என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. எனக்கு டீ காஃபி எதுவும் வேணாம். சரிங்கம்மா. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? இருங்க. இல்லம்மா, எனக்கு எதுவுமே வேணாம். என்னம்மா, நம்ம வீட்டுல எதுவும் குடிக்கூடாதா? என்ன சண்முகம், ஏன் இப்படியெல்லாம் கேக்குற? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு விரதத்துல இருக்கேன். அதனால வெளியில மத்த வீடுங்கள்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஓ, நான் எனக்கு மட்டும்தான் வேணான்னு சொன்னேனே தவிர, ஓ இஷ்டம் போல டீயோ காஃபியோ மோரோ எது வேணாலும் மத்தவங்க எல்லாருக்கும் கொடுமா. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. விரதம்னு சொல்றீங்க, ஆனா குண்டத்து காளியம்மன் கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போய் சாமி கும்பிடாம வாசலோடவே திரும்பிட்டீங்க. விரதம் இருக்கேன்னு சாமி கிட்ட வேண்டுதல் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு அவ முன்னாடி போய் நின்னு கையெடுத்து கும்பிட்டு வரம் கேட்கணும்ல. பாட்டியம்மா, நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது கேட்டுட்டேனா?
இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ கேட்ட கேள்வி சாதாரண சின்ன கேள்விதான். ஆனா இதுக்கான பதில் ரொம்ப பெருசு. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த பதிலுக்கு பின்னாடி என்னோட 40-50 வருஷ வைராகியம் புதஞ்சு இருக்கு.